ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த பாய் வந்து ஈராக் நாட்டில் இருக்கிறாருங்க. உண்மையாகவே அந்த நாட்டு மக்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அதாவது கண் தெரியாதவங்களை கண் தெரிய வைக்கிறாரு, காது கேட்காதவங்களை காது கேட்க வைக்கிறாரு, நடக்காதவங்களை நடக்க வைக்கிறாரு. இப்படி எல்லாருடைய குறைகளும் எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறாருங்க. அவ்வளவு பவராக இவருக்கு. என்னங்க இது? இவர் பேசாமல் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இந்தியாவில் கூப்பிட்டு வந்து, நம்ம இந்தியாவில் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, இவங்க கூப்பிட்டு வந்து எல்லாரும் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு நாம் யோசிப்போம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இவர் செய்யக்கூடியது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தாலும் எந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு சக்தி கொடுக்கப்படவில்லை. அதாவது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், நொண்டிகள் நடக்கிறார்கள், சப்பானியர்கள் புலவுகிறார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தியை இன்றைக்கு எல்லா மதங்களிலும் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, நடக்கவே முடியல, என்கிட்ட வந்தாரு நடக்க வச்சுட்டேன், காதே கேட்கல என்கிட்ட வந்துட்டாரு காது கேட்க வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையிலே அறிவுக்கு பொருந்தாத ஒரு செயல். இவர் இப்படி செய்தார் என்பதற்காக முஸ்லிம்கள் இதை ஆதரிக்கிறார்களா என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலும் இதை ஆதரிக்க மாட்டார்கள். ஏன் என்று பார்த்தால் இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இது இஸ்லாம் என்று கிடையாது. யார் செய்தாலும் இது தவறு. கிறிஸ்துவ மதத்தில் செய்வாங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், நொண்டிகள் நடக்கிறார்கள். அது எப்படி தவறோ அதே போன்று இதுவும் ஒரு தவறு. இவர் வந்து யாருன்னா, இவர் பேர் வந்து அலி காக்கினே ஒரு பேர். இவர் வந்து பல நாடுகளிலே இவரை தடை செய்திருக்கிறார். இவர் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு. சவுதி அரசாங்கத்திலலாம் இவரை பல முறை இந்த எச்சரிச்சிருக்காங்க. அதே போன்று இவர் எங்கே போவார்னா, எங்கெல்லாம் மக்கள் ஏமாறுறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அந்த நாட்டில் போய் என்ன செய்வார், இது போன்று மேஜிக் காட்டுவார். உதாரணத்துக்கு பாகிஸ்தானுக்கு போவார், இவரே ஒரு ஆட்களை செட்டப் பண்ணிப்பார், இவரே அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பார், இவரே சரி செய்ய வைப்பார். இதெல்லாம் வந்து முஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. எந்த ஒரு முஸ்லீம்களையும் இதை ஆதரிக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒதுக்கப்பட்டது. சரிங்களா? நபிமார்களுக்கே இந்த அற்புதம் கிடையாது. ஏன்? இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய முகமது நபிக்கு இந்த அற்புதம் இருந்ததா என்று பார்த்தால் கிடையாதுங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டதை போன்று முகமது நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன். அப்படி அவர்கள் வாழ்க்கையில சில அற்புதங்கள் அவர்கள் செய்திருந்தால் இறைவனுடைய நாட்டத்தை தவிர வேறு எதுவும் அவர்கள் செய்யவில்லை என்று அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இப்படி பலர் செய்கிறார்கள் என்றால் எந்த முஸ்லிம்களும் இதை ஆதரிக்கவும் மாட்டார்கள். திருமறை குர்ஆன் இவர்கள் போன்ற பொய்யர்களை எச்சரிக்கை எறிகிறது. அதனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பார்த்த உடனே பல சகோதரர் என்ன செய்யறாங்க, கமெண்ட்ல போயிட்டு பாத்தீங்கல்ல முஸ்லீம்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க, எப்படி ஃப்ராட் தனம் பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நாங்களே சொல்றேங்க. தவறு யாரு செய்தாலும் அது தவறு தான். யாருக்கும் இறைவன் தனிப்பட்ட முறையில் சக்தி கொடுக்கல. அவர்களுக்காக உடல் உழைப்பில் வரக்கூடிய சக்தியை தவிர வேற எந்த சக்தியும் எந்த மனிதருக்கும் கிடையாது என்பதை நாங்களே இங்கே தெளிவாக கூறுகிறோம். அதற்கு முன்பாக நான் போடக்கூடிய செய்திகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் போடக்கூடிய செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும்.